ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவருடைய வார்த்தை கொண்டு இந்த நாளிலே உங்கள் மத்தியில் நான் இருப்பது எனக்கு மகிழ்ச்சி. இந்த மாதத்திற்கென்று தேவன் நமக்கு அருளி இருக்கிற ஜீவ வார்த்தைக்கு நேராக நம்ம திரும்புவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 46 அதிலே 10வது வசனத்தின் முதற் பகுதியும், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் அதிலே 11ஆம் வசனத்தின் பிற்பகுதியையும் நம்ம வாசிக்க கேட்போம். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். ஆமென். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். பிரைஸ் தி லார்ட். ஸோ இந்த வாக்குத்தத்த வசனத்தை கொண்டுதான் இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு 5 காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ளப்போகிறேன். தேவன் எப்படிப்பட்டவராய் இந்த மாதத்தில் வெளிப்படுவார் என்று ஒரு 5 காரியங்களை உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அதுக்கு முன்பதாக இன்னைக்கு காலையில் ஆராதனையில் அந்த செய்திக்கு போகிற நேரத்துக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஆராதனை நேரத்தில் எனக்கு கர்த்தர் என்னுடைய ஆஃபீஸ் ரூமில் நான் ப்ரே பண்ணிகிட்டு இருந்தேன். நான் என்ன எப்போவுமே நான் செய்தியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு என்னுடைய மனைவி ஆராதனை நடத்திக்கிட்டு இருப்பாங்க, நான் என்னுடைய சர்ச்சில் இருக்க ஆஃபீஸ் ரூமில் ப்ரே பண்ணிகிட்டு இருப்பேன். அப்போ கடைசியில் நான் எழும்பி போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு தீம் ஒன்று கொடுப்பார் ஆண்டவர். அதுதான் நான் செய்திக்கு முன்னாடி ஒரு சின்னதாக அந்த ஆராதனையின் கடைசி இரத்தின சுருக்கமாக அதை சொல்லி அதுக்கப்புறம் கர்த்தருடைய வார்த்தைக்குள் கடந்து செல்வதுண்டு. அப்போ இந்த நாளில் நான் அப்படி கேட்டுக்கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம் என்னென்னா, தீஸ் ஆர் த டேஸ் ஆஃப் என்கவுண்டர்ஸ். தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவன் இடைப்படும் காலகட்டம் இது. மோசேயுடைய வாழ்க்கையில் பாருங்களேன், அவன் திக்குவாயனும் மந்த நாவும் உள்ளவனாய், அவனுடைய அந்த சத்தத்துக்கு அவனுக்கு பிறகே வருகிற ஆடுகளுக்கு கூட அது தெளிவாய் கேட்கவில்லை. அப்படிதான் இருந்துச்சு. மோசே சொல்றது ஆட்டுக்கே சரியா கேட்காது. ஏன்னா அவன் திக்குவாயனும் மந்த நாவும் உள்ளவனாய்த்தான் இருந்தான். எல்லாவற்றுக்கும் மேலாக கிட்டத்தட்ட 80 வயது உள்ளவன். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு ஒரு என்கவுண்டர் நடந்தது. அந்த என்கவுண்டர் அவனுக்குள் ஒரு பெரிய உருமாற்றத்தை ஏற்படுத்தினது. உங்களுக்குள்ள தேவ ஆவியானவர் ஒரு என்கவுண்டரை ஏற்படுத்தி சில உருமாற்றங்களை செய்யும் போது உங்களை சுற்றி இருக்கிற எல்லாமே மாறிவிடுகிறது. அதுநாள் வரைக்கும் அவன் கரத்தில் இருந்த அந்த சாதாரண தடி, அந்த சாதாரண கோல் அற்புதங்களை செய்யும் ஆற்றலை பெற்றுவிட்டது. ஒரு அடையாள சின்னமாக இது மாறிவிட்டது. அதே மோசே அவன் இப்பொழுது புறப்படுகிறான் என்றால் மேகமே அவன் பிறகே புறப்படுகிறது, ஒரு தேசமே அவன் பிறகு புறப்படுகிறது. யோசிச்சு பாருங்களேன். நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்று சொன்னார். திக்குவாயனாக இருந்தவன் தான். ஆட்டு மந்தை கூட சரியாக வராது, ஆனால் அவன் புறப்பட்டால் மேகம் புறப்படுகிறது, ஒரு தேசமே புறப்படுகிறது. இவ்விதமான மாற்றங்களை, மறுரூபங்களை, ரூபாந்தரங்களை இந்நாட்களில் நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர் செய்ய விரும்புகிறார். எனவே இந்த மாதத்தை நம்ம ஒரு ப்ரேயர் மந்தா, பிரசன்ஸ் ஆஃப் காட்ல அதிகமாய் செலவிடுகிற ஒரு மாதமாய் இந்த மந்தை நம்ம டிக்ளேர் பண்ணும்படி நான் விரும்புகிறேன். ஏன்னா இந்த வசனம், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அப்போ நம்ம எங்கேயோ உட்காரணும் போல இருக்குன்ட்டு போய் டிவிக்கு முன்னாடி என்ன பண்ணிடக்கூடாது, உட்கார்ந்துடக்கூடாது. நம்ம அமர்ந்திருப்பது எங்கே இருக்கணும்? தேவ பிரசனத்தில். Praise the Lord. If you can locate yourself, or if you can align yourself in the presence of God, or if you can
reside in God's presence, I want to tell you, your life is going to be transformed forever. So இந்த month, இந்த மாதம் அப்படியான சில மறுரூபங்களை, சில ரூபாந்தரங்களை தேவன் ஏற்படுத்துகிற மாதமாய் இருக்கிறது. எனவே இந்த மாதத்தில் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். Praise the Lord. Amen. So ஆங்கிலத்தில் எப்படி போடுறதுன்னா, be still and know that I am God. Yes, I have spoken it, I will also bring it to pass. I have purposed it, I will also perform it. So month of powerful proclamations னு போட்டிருக்கிறோம். ஏன் அது எதன் அடிப்படையில் நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா, பாருங்க அதாவது இந்த சங்கீதத்தின் மேல் விலாசம் என்ன போட்டிருக்குன்னா, அலாமோத் என்கின்ற ஒரு இதில் பாடியிருக்காங்க, ஒரு ராகத்தில். அலாமோத் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சைன், எவிடன்ஸ், ப்ரூஃப், டெஸ்டிமனி. ஸோ ஒரு அடையாளம், ஒரு ஆதாரம், ஒரு அத்தாட்சி, ஒரு சான்று, ஒரு சாட்சி. எனவேதான் இந்த மாதத்திலே தேவன் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே செய்கிற காரியங்கள் ஒரு பெரிய விசுவாச பிரகடனமாய் இருக்க போகிறது. இன்னைக்கு இங்கே இந்த சாயங்காலத்தில் ஆராதிக்கும் பொழுது நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, உள்ளுக்குள்ள இருக்கிற சத்தம், உள்ளுக்குள்ள பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு உள்ளுக்குள்ளே ஒரு சத்தம் எழும்பினது. அவள் தனக்குள்ளே சொல்லிக் கொண்டாள், அது அவள் விசுவாசத்தை வளர்த்து வேலை செய்ய வைத்தது. ஆனால் அதே அதிகாரத்தில் எவருக்கு வெளியேர்ந்து சத்தம் வருது, போதும்பா, விசுவாசத்தை அணைத்து போடுகிற ஒரு சத்தம் வெளியேர்ந்து வருது. போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், அது குமாரத்தை மரித்து போனாள். ஆனால் இயேசு இடைப்பட்டு அந்த வெளியிருக்க சத்தத்தை அதுக்கு இடம் கொடுக்காதபடி செய்து, அவன் எந்த விசுவாசத்தோடு வந்தானோ அந்த விசுவாசத்தில் தொடரும்படி செய்து அற்புதத்தை செய்தார். உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதத்தில் நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற பொழுது அவர் உங்களுக்குள்ளே இந்த விசுவாச சத்தத்தை, விசுவாச பிரகடனங்களை உங்களுக்குள்ளே ஏற்படுத்துவார். It will be very powerful within you, inside of you, and that will definitely bring forth the power of God. Praise the Lord. உங்களுக்கு உள்ள இருக்கிற அந்த சத்தமா நீங்க விசுவாசத்தில் சொல்றீங்களே, பிரகடனப்படுத்துகிறீர்களே, நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிற காரியங்களை நிச்சயமாய் தேவன் உங்கள் வாழ்க்கையிலே நேரிடச் செய்வார். Praise the Lord. Amen. சரி, அப்போ பவர்ஃபுல் ப்ரொக்ளமேஷன் சொன்னோம். அது மாத்திரம் இல்லாமல் மந்த் ஆஃப் மிராக்கிள் மைல்ஸ்டோன்ஸ். ஸோ அப்படின்னா நீங்கள் வேகமாக மூவ் பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம். God is going to put you on a highway of miracles and you will see, milestones of miracles. சீக்கிரமாக உங்கள் வாழ்க்கையில் வேகமாக, பொதுவாகவே மார்ச் மாதம் ரொம்ப வேகமாக போயிடும், தெரியுமா உங்களுக்கு? ஸோ இந்த மாதம் அது வேகமாக தான் போகுது, ஆனால் வீணாக போகாது. போக போக அற்புத மைல் கற்களை நீங்கள் காண்பீர்கள். பிரைஸ் தி லார்ட். ஆமென். நிச்சயமாக தேவன் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். சரி, இப்போ ஒரு சில, அதாவது இந்த 5 காரியங்களை மட்டும் நம்ம பார்க்கலாம் நான் நினைக்கிறேன். 5 காரியங்களை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த மாதத்தில் தேவன் எப்படிப்பட்டவராக அறியப்படுவார், தேவன் எப்படிப்பட்டவராக அறியப்படுவார். என்னுடைய ஒரு ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த 46 சங்கீதத்தை இன்னைக்கு நாங்கள் எங்கள் சபையில் நாங்கள் சங்கீதத்தை எல்லாருமா எழுந்து நின்று வாசித்தோம். ஸோ நீங்களும் வீடுகளில் இந்த சங்கீதத்தை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என்ன செய்யுங்க, வாசிங்க. சரியா? அது ஒரு பெரிய பாதுகாப்பின் சங்கீதமாக, ஒரு ஆசீர்வாதத்தின் சங்கீதமாக இருக்கிறது. ஸோ நீங்கள் வாசிங்க. சரியா?
ரைட், ஓகே. ஸோ 5 காரியங்களை நான் சொல்ல போகிறேன். முதலாவது 7வது வசனத்தை வாசியுங்கள். 7வது வசனத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 46 அதிலே 7. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஆமென். அதையே தான் 11வது வசனம் அப்படிதானே? 2 வசனம் ஒரே வசனம் திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருக்குது. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஸோ முதலாவது, இந்த மாதத்தில் தேவன் எப்படிப்பட்டவராக அறியப்படுவார்? முதலாவது, சேனைகளின் கர்த்தராக அவர் அறியப்படுவார். அவர் சேனைகளின் கர்த்தராக அறியப்படுவார் என்று சொன்னால், அதனாலே உங்கள் வாழ்க்கையில என்ன நேரிடுகிறது, என்ன நேரிடும்? நீங்க இந்த வசனத்தை வாசிங்க. 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் அதிலே 10வது வசனம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோட கூட இருந்தார். ஆமென். அப்போ சேனைகளின் தேவனாகிய கர்த்தர், சேனைகளின் கர்த்தராக அவர் உங்களோடு இருப்பார் என்று சொன்னால், உங்கள் வாழ்க்கை இந்த மாதத்திலே நாளுக்கு நாள் விருத்தியாகும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். நேற்று இருந்த நிலைமை நாளைக்கு தொடராது. நாளுக்கு நாள் நீங்கள் விருத்தி ஆவீர்கள். ஹல்லேலூயா. அப்போ நாளுக்கு நாள் வெற்றியை அருளுகிற தேவனாய், நாளுக்கு நாள் நீங்கள் விருத்தி அடைகிற அல்லது விருத்தி அடைய செய்கிற, உங்களை விருத்தி அடைய செய்கிற தேவனாக இந்த தேவன் இந்த மாதத்திலே உங்களோட கூட இருப்பார். ஸோ இந்த முதல் பாயிண்ட்ல சேனைகளின் கர்த்தராக இருப்பார்னு சொன்னதுல இன்னொரு பங்கு என்ன போட்டுக்குன்னா, யாக்கோபின் தேவன் என்று எழுதியிருக்கிறது. அவர் சேனைகளின் கர்த்தராக மாத்திரமல்ல, அவர் யாக்கோபின் தேவனாகவும் உங்களோட கூட இருக்க போகிறார். பிரைஸ் தி லார்ட். உயர்ந்த அடைக்கலமாக இந்த யாக்கோபின் தேவன் இருக்க போறார். ஏன் யாக்கோபின் தேவன் போட்டிருக்கிறாங்க அப்படின்னா, முற்பிதாக்களில் அதிக பயந்த சுபாவம் உள்ள ஒருத்தர் இருப்பார்னு சொன்னா அவர் யார் தெரியுமா? யாக்கோபு தான். நமக்கும் யாக்கோபுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, யாக்கோபு பயந்தேன்னு ஒத்துக்கிட்டான், நம்ம ஒத்துக்கிற மாட்டோம். அதான் வித்தியாசம். அவன் பயந்ததை என்ன பண்ணிக்கிட்டான்? ஒத்துக்கிட்டான். இந்த வசனத்தை வாசிங்க. ஏசாயா 41 14 15 இந்த ரெண்டையும் வாசிங்க. ஏசாயா 41 அதில் 14 மற்றும் 15. யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குண்டுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஸோ நம்ம எடுத்தோடனே நான் சொன்னேன் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். இங்கே போட்டுக்கு பாருங்களேன், பூச்சியை என்னவா மாற்றுகிறாராம்? புதிதும் கூர்மையுமான எந்திரமாக மாற்றுகிறார். அவன் யாக்கோபு பூச்சி தான், பயந்தவன் தான். ஆனா இந்த பூச்சியை என்னவா மாற்றுகிறார்? புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமாய் மாற்றுகிறார். அப்போ இந்த தேவன் முதலாவது உங்களோட எப்படி இருக்க போறார் இந்த மாதத்தில்? நான் சேனைகளின் கர்த்தராக உங்களை சூழ்ந்து உங்களை பாதுகாத்து அடைக்கலமாக இருக்கிற தேவனாய் இருக்க போகிறார். நீங்கள் நாளுக்கு நாள் வெற்றி பெறுவீர்கள், நாளுக்கு நாள் விருத்தி அடைவீர்கள். விசுவாசிங்க, இந்த மந்த் அப்படிதான் இருக்க போகுது. There is going to be a significant difference and a change every day. You will be advancing every day. ஒவ்வொரு நாளும் நீங்கள் முன்னேறிக்கொண்டே இருப்பீர்கள். தேவன் உங்களோட கூட இருக்கிறபடினால், சேனைகளின் கர்த்தர் உங்களோடு இருக்கிறபடினால், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பயம் போக போகுது. ஷெல் ஆஃப் ஃபியர், எதெல்லாம் உங்களை சுற்றிலும் ஒரு பயம் அப்படியே இருக்குதோ அதை உடைக்கிறார். நீங்கள் ஒரு பூச்சியை நினைத்து கொண்டிருக்கலாம், ஆனால் சொல்றார் இல்ல, நாம் புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாய் உன்னை மாற்றுகிறேன். பிரைஸ் தி லார்ட்.
ஆமென். ஸோ நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், அவர் முதலாவது உங்களோடு கூட எப்படி இருக்க போகிறார்னா சேனைகளின் கர்த்தராக இருக்க போகிறார். வெற்றியை அருளுவார். ஒவ்வொரு நாளும் உங்களை விருத்தி அடைய செய்வார், விசேஷமாக்குவார். ரெண்டாவது என்ன அப்படின்னா 6வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 46 அதிலே 6வது வசனம். ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது, அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிற்று. ரைட். ரெண்டாவது என்ன சொல்றேன் அப்படின்னா சத்தத்தை முழங்க பண்ணுகிற தேவன். உங்களுக்காக இவர் எங்கெல்லாம் எந்தெந்த இடத்துலலாம் உங்களுக்காக பேசணுமோ அங்கெல்லாம் உங்களுக்காக குரல் கொடுக்கும் தேவன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். என்ன பைபிளில் போட்டிருக்கு, அவருடைய இரத்தம் கூட உங்களுக்காக சத்தம் இடுகிறது. அப்படிதானே? இயேசுவின் இரத்தம் கூட என்ன செய்தான்? உங்களுக்காக சத்தம் இடுகிறது. உங்களுக்காக அவர் தம்முடைய சத்தத்தை முழங்க பண்ணுகிற தேவன். 29ஆம் சங்கீதத்தை வாசிச்சிருப்பீங்க. அதில் ஒரு பெரிய பட்டியல் சொல்லப்பட்டு அவருடைய சத்தத்தை அவர் தொனிக்க பண்ணும்போது, அவருடைய சத்தத்தை அவர் முழங்க பண்ணும்போது என்னெல்லாம் நடக்குதுன்னு போட்டிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா 29:3 பாருங்களேன். 29:3 பாருங்க. சங்கீதம் 29:3. கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் தொனிக்கிறது, மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார். ரைட். கர்த்தர் திரளான தண்ணீர்களின் மேல் இருக்கிறார். தண்ணீர்களில் அந்த சத்தம் என்ன செய்தான்? தொனிக்கிறது. தண்ணீர்களில் தொனிக்கும் போது என்ன நடக்குதுன்னா உங்களுக்கு பாதைகள் திறக்கிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஸோ கர்த்தர் உங்களுக்காக தம்முடைய சத்தத்தை முழங்க பண்ணுவார். அவர் தண்ணீர்களின் மேல் அதை முழங்க பண்ணினார் என்று சொன்னால் செங்கடலிலே வழி திறக்கும் தேவன் உங்களுக்கு பாதைகளை நிச்சயமாய் திறப்பார். 5ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. 5ஆம் வசனம். கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இடம் உண்டாக்குகிற தேவன். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கடினங்களை அகற்றி உங்களுக்கு இடம் உண்டாக்குவார். யோசுவா புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் அதில் 18ஆம் வசனத்தை வாசிங்கன்னா உங்களுக்கு தெரியும். காடாக இருக்கிறதை வெட்டி திருத்துங்கள். கர்த்தர் சில கடினமான சில பெரிய பெரிய மரங்களை அகற்றுகிறார் என்றால் அவர் உங்களுக்கு இடம் உண்டாக்குகிற தேவன். அது மாத்திரமல்ல, 8வது வசனத்தில் சங்கீதம் 29:8 என்ன போட்டிருக்கு அப்படின்னா வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறார். இருக்கா? கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணும். பிரைஸ் தி லார்ட். வனாந்தரத்தை அதிரப்படுகிற சத்தம். ஏன்னா வனாந்தரத்திலையும் நமக்கு என்ன செய்கிறார் தெரியுமா? வழி உண்டு பண்ணுகிறார். வேறெவர் யூ ஆர் கன்ஃபியூஸ்ட். வனாந்தரத்தில் பாதை தெரியணுன்றது பெரிய விஷயம். ஆனால் இவர் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குகிற தேவன். ஸோ முதலாவது அவர் சேனைகளின் கர்த்தராக உங்களோடு இருப்பார், உங்களுக்கு வெற்றி கொடுப்பார். ரெண்டாவது இவர் சத்தத்தை முழங்கப்படுகிற தேவன், உங்களுக்காக அவர் குரல் கொடுப்பார். இன்னும் நான் சொல்கிறேன், உங்களுக்காக பேச வேண்டிய சில வாய்களை ஆண்டவர் பல இடத்துல ஏற்படுத்தி வைப்பார். உங்களுக்கு தெரியாது, எங்கேயோ யாரோ உங்களுக்காக பேசும்படி தேவன் செய்வார். அல்லேலூயா. கிண்ணறம் வாசித்துக் கொண்டிருந்த தாவீதை குறித்த ஒரு உரையாடல் எங்கே நடந்துகிட்டு இருக்கு பார்த்தீங்களா? அரண்மனைக்குள்ளே நடந்துகிட்டு இருக்கிறது. சாமுவேலுக்கு தெரியாது, ஆனால் வழியிலே நடந்து வருகிற சவுலும் வேலைக்காரனும் சாமுவேலை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். உங்களை பற்றி எங்க பேசணுமோ அங்கே பேச வைப்பார். சிறைச்சாலையிலே இருந்த யோசேப்பை பற்றி அரண்மனையிலே பேசப்பட்டது. உங்களுக்காக குரல் கொடுக்கும் தேவன் தம்முடைய சத்தத்தை தொனிக்கப்படுவார். ஆமென். எங்கெல்லாம் உங்களுக்காக எனக்காக இந்த இடத்துல யாராவது பேசுகிற நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களே, அங்கே ஆண்டவர் உங்களுக்காக பேச வைப்பார். ஒருவேளை பிரபலியமானவர்கள் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், அதிகாரத்தில் உள்ளவர்கள் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், அரசியல் தலைவர்களை தெரியாமல் இருக்கலாம்.
ஆனால் உங்கள் காரியத்தை கர்த்தர் உங்களுக்காக பேசுகிறவராயிருப்பார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அது மட்டும் இல்லாமல் 29 அதில் 9 பாருங்கள். 29 அதில் 9. கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்து காடுகளை வெளியாகும். ஆமென். கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்கிறது. யோபு 39 அதில் 1-2 வாசி பார்த்தோம்னா தெரியும். மான் அந்த சினைப்பட்டிருக்கிற காலம், அது குட்டிங்கிற காலத்தை நீ அறிவாயோன்னு கேட்குறாரு. ஏன்னா சொல்லவே முடியாதான், எவ்வளோ நாள் இருக்குன்னே தெரியாதான். இது என்ன குட்டியை வச்சுக்கிட்டே இருக்கு, எவ்வளோ நாள் இருக்குது, எப்போ அதுக்கு அப்படி இருக்குமா? ஸோ ஆண்டவர் என்ன பண்ணுறாரா, அந்த சத்தத்தை துணிக்க பண்ணி he puts an end to the waiting period. Praise the Lord. Amen. இவர் வில்டர்னஸில் வேமேக்கர், வாட்டர்ஸில் வேமேக்கர். அது மட்டும் இல்லை, இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? he can put your waiting to an end. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற அந்த புதிதானவைகளை அவருடைய சத்தம் பிறப்பிக்கும். Praise the Lord. Amen. சரி, 2. மூணாவது காரியம் என்ன? மூணாவது காரியம் என்ன? 5வது வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 46 அதிலே 5. தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். சகாயம் பண்ணுகிற தேவன். ஸோ மூணாவது குறிப்பு என்ன போட்டிருக்கோம்? சகாயம் பண்ணுகிற தேவன். முதல் வசனத்தில் என்ன இருக்கு பாருங்களேன். முதல் வசனத்தை பாருங்க. சங்கீதம் 46:1. தேவன் நமக்கு அடைக்கலம் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். அனுகூலமான துணை, அனுகூலமான துணை. ஒரு டிரான்ஸ்லேஷன் என்ன போட்டுருக்குன்னா எவர் பிரசன்ட் ஹெல்ப். இன்னொரு டிரான்ஸ்லேஷன் எப்படி போட்டிருக்குன்னா வெரி பிரசன்ட் ஹெல்ப். இன்னொரு இடத்துல போட்டிருக்கு வெல் ப்ரூவ்டு ஹெல்ப். பிரைஸ் காட். உறுதியான உதவி, நிச்சயமான உதவி. நிச்சயமா ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். மனிதர்களுடைய உதவி விருதா, ஆனால் கர்த்தருடைய உதவி உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை கொண்டு வரும். ஆவியானவர் பற்றி ஒரு வசனம் இருக்கு. யோபு 26 2 மற்றும் 3. இடனில்லாதவனுக்கு நீ எப்படி ஒத்தாசை பண்ணினாய், பலனற்ற கையை நீ எப்படி ஆதரித்தாய். நீ ஞானம் இல்லாதவனுக்கு எப்படி உசாவுதுணையாயிருந்து மெய்ப்பொருளை குறைவர அறிவித்தாய். ஆமென். உசாவு துணைன்னு போட்டு பார்த்தீங்களா? அதுதான் அனுகூலமான துணை. உசாவு துணை ஒரு ஆலோசனையோடு வருகிற, ஒரு ஞானமுள்ள ஆலோசனையோடு கூட வருகிற ஒரு துணை. அது ஆவியானவர் செய்யக்கூடியது. ஏன்னா வேதம் சொல்லுகிறது. யோவான் 14 அதில் 26 வாசிச்சு பாருங்க. யோவான் 14 அதில் 26. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். ரைட். இவர் தான் என்ன சொல்றோம்? தேற்றவாளன், துணையாளர் சொல்றோம். பார்த்தீங்களா? The Holy Spirit. He is the helpmate. பழைய சிருஷ்டியில் ஆதாமுக்கு ஹெல்ப்மேட் யாருன்னா ஈவ். ஆனால் புது சிருஷ்டியில் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, இருவருக்கும் ஹெல்ப்மேட் யார் அப்படின்னா ஹோலி ஸ்பிரிட். அல்லேலூயா. ஆமென். சரி, எபிரேயர் 2 அதில் 16. எபிரேயர் 2 அதில் 16. ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடார், ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆமென். ஸோ நிச்சயமாக நான் நம்புகிறேன், இவர் இந்த மாதத்திலே உங்களுக்கு சகாயம் பண்ணும் தேவனாக இருப்பார். 3 காரியங்களை சொல்லியிருக்கோம். முதலாவது, சேனைகளின் கர்த்தராக உங்களோடு இருப்பார். 2வது, தம்முடைய சத்தத்தை முழங்க பண்ணுகிற தேவனாக இந்த மாதத்திலே எல்லா இடத்திலும் உங்களுக்காக அவர் குரல் கொடுப்பார். இவருக்கு ஆதரவாக குரல் கொடுக்கவும் தெரியும், இவருக்கு அதட்டவும் தெரியும். பிரைஸ் தி லார்ட்.
ஆமென். படவிலே சீஷர்கள் பயந்து நடுங்கின போது அங்கே அவர் ஆதரவாக பேசவில்லை, மாறாக அவர் அதட்டினார், காற்றை அதட்டினார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஸோ உங்கள் வாழ்க்கையில் சில தீமைகள், அத்துமீறி நுழைய வருகிற தீமைகளை அவர் அதட்டுவார். இம்மட்டுவா மிஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமையில் அடங்க கடவுது என்று கடவாதிருக்கும் எல்லையை தீமைக்கு, தீமையானவைகளுக்கு நிர்ணயிப்பார், நிறுத்தி போடுவார். ஸோ அதட்ட வேண்டியவைகளை அதட்டுவார். உங்களுக்காக ஆதரவாக பேச வேண்டிய இடத்துல ஆதரவாக பேசுவார். அதான் சத்தத்தை முழங்கப்படுகிற தேவன் சொன்னோம். மூணாவது, சகாயம் பண்ணுகிற தேவன், வெரி பிரசன்ட் ஹெல்ப், சமய சகாயராய் தேவன் இந்த மாதத்திலே உங்களுக்கு இருப்பார். நான்காவதாக சங்கீதம் 46 அதிலே 4. ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். சந்தோஷிப்பிக்கும் தேவனாக இந்த மாதத்திலே இவர் உங்களுக்கு வெளிப்படுவார். பிரைஸ் தி லார்ட். உங்களை சந்தோஷிப்பிக்கிற தேவன். இவர் என்ன சந்தோஷத்தை உங்களுக்குள்ள கொண்டு வந்து வைக்கிறார் அப்படின்னா, 4வது சங்கீதத்தில் இருக்கு. சாம்ஸ் 4ல் ஐ திங்க் 7th verse நினைக்கிறது. எடுத்து வாசிங்க. சங்கீதம் 4 அதில், அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். அப்போஸ்தலர் நடபடிகள் 13:52 அதை வாசிக்கும் பொழுது அங்கே சீஷர்களை பரிசுத்த ஆவியினாலும் சந்தோஷத்தினாலும் நிறைத்தார். இந்த சந்தோஷம் எப்படி இருக்கு பாருங்களேன். இங்கே சங்கீதக்காரன் சொல்றான், தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷம். அப்போ உலகத்தோடைய சந்தோஷம் எப்படி இருக்குன்னா, அது பெருக்கம் சார்ந்து இருக்கிறது. அப்படின்னா தானியமும் திராட்சரசமும் குறைஞ்சிருச்சுன்னா சந்தோஷம் என்ன பண்ணிடும்? குறைஞ்சிரும். யோபையில் தான் போட்டு, சந்தோஷம் மனுப்புத்திரை விட்டு ஒழிந்து போயிற்று. ஏன்னா ஒன்றும் விளையிலையே, விளைச்சல் இல்லையே, வயல்வெளியில் ஒன்றும் கிடைக்கலையே, எல்லாம் குறைஞ்சி போயிடுச்சு. ஆனால் இவர் கொடுக்குற சந்தோஷம் எப்படிப்பட்ட சந்தோஷம் தெரியுமா? இது காலத்தால் மாய்ந்து போகாத, குறைந்து போகாத சந்தோஷம். ஆனால் இந்த சந்தோஷத்தை வச்சு நீங்கள் சூழ்நிலை என்ன பண்ணிடலாம்? மாற்றிடலாம். அப்படிப்பட்ட சந்தோஷம் அது. சூழ்நிலை உங்கள் சந்தோஷத்தை கெடுக்க முடியாது, பாதிக்க முடியாது. ஆனால் உங்கள் சந்தோஷத்தை வச்சு நீங்கள் சூழ்நிலையை பாதிச்சிடலாம். பிரைஸ் காட். சூழ்நிலையவே மாற்றிடலாம். அப்படிப்பட்ட சந்தோஷத்தை அவர் உங்களுக்குள்ள நிச்சயமாக இந்த நாட்களில் தருவார். ஸோ இவர் சகாயம் பண்ணும் தேவன் மாத்திரமல்ல, இவர் சந்தோஷிப்பிக்கும் தேவன். பிரைஸ் காட். ஐந்தாவதாக ஏசாயா 46:11 அந்த கடைசியை வாசிக்கலாம். அதே மாதிரி அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். ஆமென். ஸோ 5வது என்ன போட்டிருக்கேன்னா, செய்து முடிக்கும் தேவனாக இவர் இருப்பார். பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 138 அதில் 8 நமக்கு தெரியும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். பிரைஸ் காட். நான் என்ன நினைக்கிறேன்னா, உங்களுக்கு இன்னும் தெரியலை, ஆனால் அவர் செஞ்சு முடிக்க போகிறார். ஆமென். உங்கள் சிந்தையில் தோன்றாதவைகளை அவர் செய்து முடிக்க போகிறார். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் சொல்ல போகிறீங்க, நான் நினைக்கவில்லை. பாருங்களேன், யாக்கோபுடைய வாழ்க்கையில் அந்த முந்தின 17 வருஷம் அவன் நினச்சிருப்பான், இதான் கோல்டன் பீரியட் என் லைஃப்பில். என் மகன் 17 வருஷம் என் கூட இருந்தான், அவ்வளோதான், போயிட்டான். எப்பொழுதெல்லாம் அவனுக்கு யோசேப்போட நினைப்பு வந்ததோ அப்பொழுதெல்லாம் அந்த கந்தையான துணியை கையில் எடுத்து வச்சு அந்த குதறி கொண்டு கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அந்த பழவர் நங்கின்னு கிழிச்சு போனதை அதை கொண்டு பார்த்துக்கிட்டே அப்படியே இருப்பான். ஆனால் ஆண்டவர் அவனுக்காக நினைத்திராதவைகளை செய்து முடித்தார். ஒரு நாள் யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் என்று அறிவிக்கப்பட்டது. அவன் அழைத்து வரப்பட்டான். கோஷேனில் பார்வோனை ஆசீர்வதித்து இந்த யாக்கோபு
பிந்தின ஒரு 17 வருடங்கள் அவனுக்கு ஆண்டவர் கொடுத்தாரு. அந்த 17 வருடங்கள் அவன் வாழ்ந்த வாழ்க்கை அவன் நினைச்சு கூட பார்த்ததே இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் இருதயத்தில் எண்ணம் தோன்றவில்லை. அது ஒருவேளை உன்னுடைய மகளை பற்றி ஒரு பாரமா இருக்கலாம், உன் குமாரனை பற்றி ஒரு கரிசனையா இருக்கலாம், எதிர்காலத்தை பற்றிய ஒரு சின்ன ஒரு தயக்கம் பயமா இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய இருதயத்தில் அது தோன்றவில்லை, ஆனால் நான் உனக்காக அதை செய்து முடித்து விட்டேன். பிரைஸ் காட், ஆமென். கர்த்தர் உங்களுக்காக செய்து முடித்தவைகளை நீங்கள் சீக்கிரத்தில் காண்பீர்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஒரே ஒரு சங்கீத வாசி ஜெபம் பண்ணிடலாம். சங்கீதம் 31:19. சங்கீதம் 31:19. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. என்ன அழகா இருக்கு பார்த்தீங்களா? உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண்கள் காணவில்லை, காதல் இன்னும் அதை என்ன செய்யலையா, கேட்கல, இருதயத்தில் அந்த எண்ணங்கள் தோன்றவில்லை. ஆனால் அடுத்தபடியா சொல்றாரு, நமக்கோ அவைகளை தேவன் தமது ஆவியினாலே வெளிப்படுத்தி இருக்கிறார்னு சொல்றாரு. அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், நீங்க நினைக்கல, ஆனா இந்த நாட்களில் தேவன் அதை உங்களுக்கு செய்து முடிக்க போகிறார். பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஸோ 5 காரியங்களை தான் நம்ம தியானிச்சிருக்கிறோம். 1, இந்த மாதத்திலே ஆண்டவர் சேனைகளின் கர்த்தராக உங்களை சூழ்ந்து உங்களோட கூட இருந்து உங்களுக்கு வெற்றியை தருவார். நீங்கள் நாளுக்கு நாள் விருத்தி அடைவீர்கள். 2வது, அவர் தம்முடைய சத்தத்தை உங்களுக்காக முழங்க பண்ணுவார். ஆதரவாய் பேச வேண்டிய இடத்தில் ஆதரவாய் பேசுவார், அதட்ட வேண்டிய இடத்தில் அதட்டுவார். உங்களுக்காக அவர் குரல் கொடுப்பார். 3வதாக, இவர் சகாயம் பண்ணும் தேவன், சமய சகாயராய் உங்கள் வாழ்க்கையிலே இந்த மாதத்திலே அவர் நிச்சயமாக இடைப்படுவார். 4வதாக, அவர் சந்தோஷிப்பிக்கும் தேவனாக இருப்பார். அந்த சந்தோஷத்தை எந்த சூழ்நிலையும் கெடுத்து போட முடியாது. அந்த சந்தோஷம் நிறைவானதாக இருக்கும். 5வதாக, செய்து முடிக்கும் தேவனாக, சகலவற்றையும் செய்து முடிக்கும் தேவனாய் இந்த மாதத்திலே அவர் உங்களுக்காக கிரியை செய்வார். கண்களை மூடி நம்ம ஜெபம். பரலோக தேவனே, ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஆண்டவரே, கிருபையின் சிங்காசனம் எங்களுக்காகவே திறக்கப்பட்டிருக்கிறதப்பா. ஆண்டவரே, அங்கே நாங்கள் அமர்ந்திருக்க, உடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருக்க, நீர் எங்களை ஏற்படுத்தியிருக்கிற உன்னதங்களிலே உட்கார்ந்திருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக நிச்சயிக்கிறோம். ஆண்டவரே, அதிகமாய் இந்த நாட்களில் உடைய பிரசன்னத்தில் நாங்கள் அமரும்படி உதவி செய்யும். ஆண்டவரே, புதிய புதிய காரியங்கள் எங்கள் வாழ்க்கையிலே நீர் அவைகளை ஆண்டவரை செய்து முடிப்பதற்காய் நன்றி. ஆண்டவரே, 5 காரியங்களை எங்களோடு நீங்கள் பேசியிருக்கிறீங்கப்பா. இந்த 5 காரியங்களும் இந்த மாதத்தில் இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நிறைவேறட்டும் தகப்பனே. நீங்கள் அமர்ந்திருந்த நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறீரே. ஆண்டவரே, நாங்கள் அமர்ந்திருக்கவும் உம்மை அறிந்து கொள்ளவும் அனுக்கிரகம் பண்ணும். உம்முடைய பரிசுத்த கரங்களில் எங்கள் ஒவ்வொருவரையும் தருகிறோம். இந்த மாதத்திலே போக்கிலும் வரத்திலும் கூட இருங்க. கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் உங்களுடைய ஆசீர்வாதங்களை அவர்கள் பார்க்கும்படி செய்யுங்க. சுகமும் ஆரோக்கியமும் ஆண்டவரே, ஜீவனின் பரிபூரணமும் நன்மையின் திரட்சியும் ஒவ்வொருவருக்கும் உண்டாகும்படி ஜெபிக்கிறோம் தகப்பனே. விக்கினங்கள் நாச மோசங்களுக்கு விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க. விபத்துகளுக்கு விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க. இப்படி பரிசுத்த இரத்தத்திற்குள் ஒவ்வொருவரையும் மறைத்து வைக்கிறோம் தகப்பனே. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. மீட்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன்.